இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம். வேணானா வேற ஏதாவது கொண்டு வரவா? வேண்டான்னு சொல்றேன்ல. ஆர்த்தி, என்னடி உன் மாமியார் வந்தது வராதம்மா இவ்ளோ கோவமா பேசிட்டு போறாங்க? அதுவும் வானத்துக்கிட்டே எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறாங்க. ஏதோ ஒண்ணு நடக்க கூடாதது நடந்திருக்குமா? நம்ம என்னன்னு விசாரிப்போம். நீ வாமா. கேவி கன்ஸ்ட்ரக்ஷன் கிருஷ்ணவேணின்னு எல்லார்கிட்டையும் சொல்லு. அப்பதான் உன்னை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தி வந்திருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். நீ என்கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்க போற. என்னங்க, அம்மாக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா போறாங்க? ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணுது. அந்த டென்ஷன்ல அம்மா சாப்பிட கூட இல்லை. நான் கூட டீ காஃபி கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன். இப்பவும் ஆபீஸ் விஷயத்த நினைச்சு அம்மா இவ்வளவு டென்ஷனா இருந்து பார்த்ததே இல்லை. கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு டெண்டர் அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்கல்ல? ஆமா. இன்னொரு கம்பெனி அந்த டெண்டர் கிடைச்சதை விட நம்ம கம்பெனில இருந்து யாரோ ஒருத்தங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணதான் அம்மாவால தாங்கிக்க முடியல. நம்ம கூட இருக்கவங்களே நம்ம முதுகுல குத்துனா யாரால தான் தாங்கிக்க முடியும் சொல்லு? அதனாலதான் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆபீஸ்லயே நீங்க மதியம் எதுவும் சாப்பிடலன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தும் இப்படி சாப்பிடாம இருந்தா என்னமா அர்த்தம்? இப்படி கோவத்துல நீங்க சாப்பிடாம இருக்கிறது நியாயமா? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். இல்ல சாப்பிடாம இருந்தாதான் எல்லாம் சரியாயிடுமா? இல்ல அப்புறம் என்னம்மா, வாங்க வந்து சாப்பிடுங்க. அப்ப நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? என்னடி இவ பம்மி பம்மி பேசிட்டு இருந்தவ சட்டுன்னு குரல வசதி பேச ஆரம்பிச்சிட்டா. அப்படி என்னம்மா உங்களுக்கு பிடிவாதம்? நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேக்குறோம்ல. அதே மாதிரி உங்க நல்லதுக்காக தானே நாங்க சொல்றோம். அதை நீங்க கேட்கலாம்ல. இத்தனை வருஷத்துல ஆபீஸ்ல எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க பாத்திருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் நீங்க சாப்பிடாம இருக்கணும்னா பாதி நாள் நீங்க பட்னியா தான் இருந்திருக்கணும். இங்க பாருங்க, இப்ப மட்டும் நீங்க சாப்பிடல, அப்புறம் நானே சாப்பாடு எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன், பாத்துக்கோங்க. ஏன் சிரிக்கிறீங்க? பின்ன நீ சொன்னதையெல்லாம் நினைச்சு சிரிக்காம என்ன பண்றது? ஏதோ ஸ்கூல் குழந்தைய டீச்சர் மிரட்டுற மாதிரி என்ன மிரட்டிட்டு இருக்க? என் சொல் பேச்சு கேட்டு சாப்பிடலன்னா குழந்தைங்க இருந்தா என்ன, பெரியவங்களா இருந்தா என்ன, இப்படி மிரட்டினாதான் சாப்பிடுவாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலையா போகும்? அப்ப நானும் உன்னை மிரட்டுவேன், பரவாயில்லையா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ சாப்பிடுறதுக்கான நேரம். வாங்க வந்து சாப்பிடுங்க, உட்காருங்க. மா, சாப்பிடுறப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது வேலைக்காகாது. நீங்க கையெடுங்க, கையெடுங்க. நானே ஊட்டி விடுறேன், சாப்பிடுங்க. இல்ல நானே சாப்பிட்டு. கைய இருக்குங்க, சாப்பிடுங்க. அம்மா, அத்தை சொல்லி வச்ச மாதிரி அதே நம்ம வச்ச டூப்ளிகேட் நகை தான் எடுத்துட்டு வராங்க. இரு
அவங்க ஒரிஜினலா கவரிங்கான்னு கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். பேசாம இருடி. அந்த வளையல கழட்டு. செயினை கழட்டு. அப்பாடா. இப்போ ஓகே. இப்ப பார்க்க எவ்வளவு நல்லா இருக்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வரேம்மா. வானதே, என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல. போயிட்டு வா. சரிம்மா. ஏய், பார்த்தல்ல, நம்ம வச்சது கவரிங்கா ஒரிஜினலான்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சும்மா இருமா. இப்ப இல்லனாலும் ஆனா இது போட போட கருத்தரிச்சுனா அப்ப கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. ஏய், நாம ஒண்ணும் அப்படி சீப்பான கவரிங்லாம் வைக்கலடி. நல்ல விலை உசந்த கவரிங் தான் செஞ்சு வச்சிருக்கோம். அவ்வளவு சீக்கிரம்லாம் பல்லு இழிக்காது. அது மட்டும் இல்லாம அவ என்ன தினமுமா வீட்டுல போட்டு சுத்திட்டு இருக்க போறா? இந்த மாதிரி கோயிலுக்கு போனா இல்ல கல்யாண காட்சிக்குன்னு போனா அப்பதான் போட்டுக்க போறா. ஒருவேளை அப்படியே அந்த நகையெல்லாம் பல்லிழிச்சு காட்டி கொடுத்தாலும் இந்த வீட்டுக்கு ஒருத்தி வானத்துக்கு அம்மான்னு நடிக்க வந்தால, அவதான் ஃப்ராடாச்சே. அவ இந்த நகையெல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடி போயிட்டான்னு பழைய அவ தலை மேல போட்டுருவோம். நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராத ஆர்த்தி. நான் தான் சொன்னேன்ல, நீ கவலையே படாத. கடைசி வரைக்கும் உன் மாமியார் இதெல்லாம் கண்டே பிடிக்க மாட்டாங்க. வா போலாம். ஐயோ, இவர் எப்ப வந்தாரு? பேசினதெல்லாம் கேட்டிருப்பாரோ? அப்பா, எங்க நீங்க இப்ப வந்தீங்க? இப்ப எதுக்கு என்ன அடிச்சு?